ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொத்து சப்பாத்தி எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கொத்து பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க. இது கொத்து சப்பாத்தி வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணிக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் இது செஞ்சுருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். செய்யாதவங்க இது எப்படி இருக்குன்னு என்னோடய வீடியோ பார்த்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு நம்ம முதல்ல சப்பாத்தியை நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது சூடான பிறகு 2 உள்ளி, இங்கே நான் 8 சப்பாத்தி எடுத்துருக்கேங்க. 8 சப்பாத்திக்கு 2 உள்ளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி கொஞ்சம் கலர் மாறி வரும். இப்படி கலர் மாறி வரும்போது தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடிக்கல்ல வச்சு இடித்து தாங்க எடுத்தேன். அதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு பச்சை மிளகாவும் நம்ம தேவையான தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதக்கும்போதே லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலரில் ஆயிரும். அந்த தக்காளியெல்லாம் சேர்த்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஆயிரும். அதுக்கு பிறகு தேவையான மசாலாஸ், தேவையான அளவு ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கு பிறகு கொஞ்சம் பெப்பர் தூள், அதுக்கு பிறகு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் உப்பு தாங்க, மறந்துடாதீங்க. உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவு வத்தல் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இங்கே எனக்கு 1 ஸ்பூன் போதும், அதனால் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆன பிறகு நான் இங்கே 4 முட்டை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை நீங்கள் எடுத்துருக்கலாம். இங்கே எனக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. கொஞ்சம் குழன்னு இருக்குது. என்னடா குழன்னு இருக்கே, வராதோ அப்படின்னு நானும் தாங்க நினச்சேன். நீங்களும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்க தான் ட்ரை ஆகுது. அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி பாருங்கள். அழகாக ட்ரை ஆகிட்டே வருது. இப்போ நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம வெட்டி வச்சுருந்த கொத்து சப்பாத்தியை மேலே அப்படி மலை சாரல் மாதிரி அப்படி போடுங்க. அது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். பிறகு அதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. கையெல்லாம் வலிக்கும். அப்படி தாங்க இருக்கும். நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எவ்வளோக்கு வறுக்கீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இதை நம்ம இனி அம்மா கொண்டு டேஸ்ட்டு கொடுக்க போகலாம். அம்மா கொத்து சப்பாத்தின்னு சொன்ன பிறகு கொத்து சப்பாத்தியா குடு நல்லா ஆர்வமாக வாங்கி சாப்பிட்டு பார்த்தாங்க. சாப்பிட்ட பிறகு சூப்பராக இருக்குது. கொத்து சப்பாத்தியே இது சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே கொத்து பரோட்டா மாதிரி இருக்குது. நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு, உனக்கு தெரியும் இது கொத்து பரோட்டா தான் அப்படின்னு. நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கொத்து சப்பாத்தி மாதிரியே இல்லை, கொத்து பரோட்டா மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்